இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுன் யாருன்னு கேட்டீங்கன்னா, எஸ் இட்ஸ் அவர் விபி நம்மளுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு. தளபதி ரெண்டு பேரையுமே வச்சு படம் டைரக்ட் பண்ணிட்டாரு. ஆனா அந்த ஜேர்னி அவரோட ஈஸியா இருந்ததில்ல. இன்னைக்கு அவரோட டைரக்ஷன்ல தளபதி விஜயோட நடிப்புல தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற திரைப்படம் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில லேட்டஸ்ட்ல ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் கொண்டாடி தீத்துட்டு இருக்காங்க. எப்படி இந்த இடத்துக்கு வந்தார் வெங்கட் பிரபு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரை பத்தின ஒரு சின்ன பயோகிராஃபி வீடியோ தான் இது. தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரமான விஜயினுடைய திரை வாழ்க்கையில அதி முக்கியத்துவமான திரைப்படமான இந்த கடைசி 2 திரைப்படங்கள்ல ஒரு திரைப்படம் வெங்கட் பிரபுவோட கைகள்ல கிடைக்குது. டெக்னாலஜியையும் நாஸ்டாலஜியையும் கலந்து ரசிகர்கள் ஆர்வத்தை தூண்டுற படமா அதை அமைச்சு ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டா கொடுத்திருக்காரு. வெங்கட் பிரபுவின் திரைத்துறை பயணம் அவரது படங்களை போலவே பயங்கர பரபரப்பும் எக்ஸைட்மெண்ட்டும் நிறைந்தது. ஜாலியானது, எமோஷனல் ஆனது. தன்னுடைய தந்தை கங்கை அமரனை போலவே பல்வேறு திறமைகளை கொண்டவர் தான் வெங்கட் பிரபு. கங்கை அமரன் மணிமேகலை தம்பதிக்கு 1975 மகனாக பிறந்தவர் தான் வெங்கட் பிரபு. ஆமா, 2K கிட்ஸ்களுக்கு இணையா படங்கள்ல ஜாலி பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இவர் ஒரு 70s கிட் அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? அப்பா பாடலாசிரியர், இசையமைப்பாளர், திரைப்பட இயக்குனர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முக திறமைகள் கொண்டவர். பெரியப்பா உலகமே போற்றக்கூடிய இசைஞானி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் சினிமா பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய குடும்பத்துல இருந்து வந்தவர் தான் வெங்கட் பிரபு. திரையுலகத்துல ஹீரோவா என்ட்ரி கொடுக்க ட்ரை பண்ணவருக்கு பல சவால்கள், அதை தாண்டி சின்ன சின்ன கதாபாத்திரங்கள்ல கிடைச்ச ரோல்ஸ்ல அப்பதைக்கு நடிச்சிட்டு இருந்தாரு. பயணங்கள் முடிவதில்லை, ஏப்ரல் மாதத்தில் உள்ளிட்ட படங்கள்ல குணச்சித்திர கதாபாத்திரங்களை நடிச்சாரு. இயக்குனர் நடிகர் சமுத்திரக்கனி இயக்கிய உன்னை சரணடைந்தேன் படத்துல இவர் தான் ஹீரோவா நடிச்சிருந்தாரு. இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய தி கோட் திரைப்படத்தின் வழியாக விஜய் வெங்கட் பிரபுவோட டைரக்ஷன்ல நடிக்கிறது இதுதான் முதல் முறை. ஆனா விஜயும் வெங்கட் பிரபுவும் ஏற்கனவே சேர்ந்து நடிச்சிருக்காங்க. பேரரசு அவரோட டைரக்ஷன்ல வெளியான சிவகாசி திரைப்படத்துல விஜய் கூட மச்சான் கதாபாத்திரத்துல வெங்கட் பிரபு நடிச்சிருப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் குறிப்பிட்ட சில படங்களை மட்டும் தான் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. நடிக்கிறது மட்டும் இல்ல, வெங்கட் பிரபு சிறப்பா பாடவும் செய்வாரு. சங்கீத குடும்பத்துல இருந்து வந்தவர் இல்லையா, அது ஆட்டோமேட்டிக்கா இருக்கதானே செய்யும். யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜாவுக்கு எல்லாம் ட்ரையல் பாடி கொடுக்கிறதே இவர் தான் அப்படின்னு சொன்னவங்களால நம்ப முடியுதா? யுவன், கார்த்திக் ராஜா, பிரேம்ஜி, கங்கை அமரன் இசையில நிறைய பாடவும் செஞ்சிருக்காரு. இப்படி வெங்கட் பிரபுவுக்கு நடிக்கிறது, பாடுறதுன்னு பல துறைகள்ல திறமை இருந்தாலும் கூட தனக்கான துறையா அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டது திரைப்பட இயக்கத்தை தான். 2007 ஆண்டு அவரோட டைரக்ஷன்ல வெளியான சென்னை 6,28,000 தமிழ் சினிமா இதுவரைக்கும் பார்க்காத ஒரு கம்ப்ளீட்டான ஃப்ரெஷ்ஷான புதுவரவு. சென்னை இளைஞர்களோட வாழ்க்கையை ரொம்ப காமெடியா பிரசன்ட் பண்ணி செம்மையான ஒரு வெற்றியை பெற்றார் அந்த படத்தின் வழியா அப்படின்னு சொல்லலாம். அந்த வழியே காமெடி த்ரில்லரா வந்த சரோஜாவும் பயங்கரமா ஹிட் அடிக்க கோவா திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இவர் ஜஸ்ட் காமெடி பட டைரக்டர் போலடா, காமெடியா மட்டும் தான் படம் எடுப்பாரு அப்படின்ற அந்த குறிப்பிட்ட எல்லைக்குள்ள மாட்டிக்காம ஒவ்வொரு படத்திலையும் நிறைய வேரியேஷன் காமிச்சிட்டு வந்துட்டு இருந்தாரு. எல்லாத்துல இருந்து முற்றிலும் மாறுபட்டு அவர் இறங்கி அடிச்ச மாஸ் சிக்ஸர் தான் மங்காத்தா. தல அஜித்துக்கு சால்ட் அண்ட் பெப்பர் லுக், ஃபுல் நெகட்டிவ் ஷேட் அப்படின்னு சொல்லிட்டு தல அஜித் குமார் அவருடைய 50வது திரைப்படத்தை இதுக்கு மேல பெஸ்டா யாராலுமே கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய ஃபில்மோகிராஃபின்னு எடுத்து பார்த்தா இப்போ வரைக்கும் டாப்ல இருக்கக்கூடியது மங்காத்தா. அந்த அளவுக்கு அந்த திரைப்படத்தை ஒரு வெற்றிகரமான ஆன்டி ஹீரோ திரைப்படமா கொடுத்து சக்சஸ் பண்ணாரு வெங்கட் பிரபு. அந்த படத்தினுடைய மெகா ஹிட்டுக்கு அப்புறமா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய வெங்கட் பிரபு படங்கள் மீதான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகமாயிடுச்சு. எந்த டெம்ப்ளேட்லயும் சிக்காம பிரியாணி மாஸ் என்கிற மாசலாமணி அப்படின்னு சொல்லிட்டு புதிய பரிச்சார்த்த முயற்சிகளை மேற்கொண்டாரு. சென்னை 28 பார்ட் 2 அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பழைய டீமுக்கு மறுபடியும் புது ரத்தம் பாய்ச்சினாரு. அன்மதிலே அப்படின்னு சொல்லிட்டு அடல்ட் காமெடியிலுமே கால் வச்சாரு. ஹாலிவுட்ல மட்டுமே நம்ம பார்த்து வந்த டைம் லூப் கான்செப்ட மாய வித்தைக்காரன் போல தமிழ் திரையரங்குகள்ல நிகழ்த்தி காட்டிய படம் தான் மாநாடு. பெரும் வெற்றி பெற்றதோட சிம்புவோட கரியர்லயும் ரொம்ப முக்கியமான படமா இது மாறிடுச்சு. புதிய களங்கள், புதிய கான்செப்டுகள் அப்படின்னு இருந்தாலுமே கூட யுவன், பிரேம்ஜி, வைபவ் இவங்க எல்லாமே கான்ஸ்டன்டா அவருடைய எல்லா திரைப்படங்களுமே இருக்கக்கூடிய விஷயங்கள். வெங்கட் பிரபுவோட திரைப்படம் வெளியீடு இளைஞர்களுக்கு எப்போதுமே ஒரு கொண்டாட்டமான விஷயமா அமைஞ்சிருக்கு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படம் தளபதி விஜயோட திரைப்படம் அப்படின்றதெல்லாம் தாண்டி டைரக்டர் வெங்கட் பிரபு ஒரு படம் டைரக்ட் பண்ணிருக்காருப்பா. அதை போயிட்டு தியேட்டர்ல உட்கார்ந்து பார்த்தோம்னா அப்படி ஜாலியா இருக்கும், ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நம்மள கொஞ்சம் நேரம் அப்படி என்டர்டெயின் பண்ணி அனுப்புவார் அப்படின்ற அவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் கூட்டத்தை அவர் உருவாக்குனதுதான் இத்தனை வருஷத்துல அவர் பண்ண மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி இன்னும் பல திரைப்படங்கள் அவர் பண்ணுவாரு. அடுத்ததா SK25 அவர் தான் டைரக்ட் பண்ண போறார் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா அதுலயும் வேற இது வரைக்கும் பார்க்காத ஒரு ஜானரை தொட்டு அது வழியா ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவர் கொடுப்பாரு. இன்னைக்கு ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் திரைப்படத்துக்கு பல பிரபலங்களும் பொதுமக்களும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில நம்மளுடைய டீம் சார்பாகவும் இயக்குனர் வெங்கட் பிரபுவுக்கும் தி கோட் படக்குழுவினருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்பவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காம டிங் பண்ணிடுங்க.